ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தயிர் ஊற போட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மண்சட்டியை எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வைத்து மிதமான சூட்டில் 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு பேக்கெட் தயிரை நான் கலந்துட்டேன். சும்மா 2 ஸ்பூன் கலந்தாவே போதும். பால் மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஆறிடவும் கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்தாலும் திரிஞ்சிடும். தயிர் இல்லாட்டி ஒரு எலுமிச்சை பழம் பிழிஞ்சாவே போதும், தயிர் உறைஞ்சிடும். அப்படி இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் காம்போடு போட்டு வச்சோன்னாலும் தயிர் நல்லாவே உறையும். நான் இந்த தயிர் ஊற்றுனது மட்டும் இல்லாமல் காம்பை கிள்ளியே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது போட்டோன்னா இதோடைய காரமும் அந்த வாசமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் காம்பு கிள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த மிளகாய் வாசனை வேண்டான்னா காம்போடு போட்டுக்கோங்க. இதை மூடி ஒரு 8 to 10 மணி நேரம் வச்சா போதும். தயிர் நல்லாவே உறைஞ்சி வந்துடும். இது வெயில் காலங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக உறைஞ்சிடும். குளிர்காலம்னும் போது கம்பல்சரி பச்சை மிளகாய் போடும்போது ரொம்ப சீக்கிரமாகவே தயிராகும். நான் ஆடையை எடுக்காமல் போட்டதுனால பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஆடை வேண்டான்னா ஆடையை எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். நான் எப்போவுமே தயிர் இந்த மாதிரி மண் சட்டியில் தான் உறைய வைப்பேன். ஏற்கனவே இருந்த மண்சட்டியே எடுத்து போட்டாச்சு. அதனால் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ இந்த மண்சட்டியை வாங்கிட்டு வந்தேன். தயிரானதுக்கப்புறம் இந்த மிளகாயை எடுத்துருங்க. இந்த சட்டியை எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம். சோறு வடித்த கஞ்சி, அரிசி கழுவின தண்ணி இருந்தால் அதை எடுத்துக்கலாம். நான் அரிசி கழுவின தண்ணியை ஊற்றியிருக்கேன். இதோட கொஞ்சம் சுடு தண்ணியும் கொதிக்க வச்சு இதோட கலந்து ஊற்றிருக்கேன். அப்போ தான் இந்த ஸ்மெல் கொஞ்சம் ஈஸியாக போகும். கொஞ்சமான தண்ணி நல்லா கொதிக்க வைக்கும்போது ஏற்கனவே அதில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து சூடாகும். எந்த மண் சட்டி, மண்பானை, எந்த பாத்திரமாக இருந்தாலும் இந்த மெத்தடில் கழுவினோன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அடுத்து எடுத்து வச்ச மீன் குழம்பு சட்டி, அதுக்குமே கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றியிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து இது பாருங்கள், இது மண்ணால் செஞ்ச தவான்னு நினச்சி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இன்னும் வாங்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இதை வாங்காதீங்க. இது மண்ணால் செஞ்சது இல்லை, இது சிமெண்ட்டால் செஞ்சுட்டு மேலே கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் எது செஞ்சாலும் வரவே வராது. சாம்பிராணி புகை போடுறதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க அது தெரியாமல் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கி வந்தாங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இதில் வரலை. இது வேஸ்ட்டு. அரை மணி நேரம் சுடு தண்ணி ஊற்றி வச்சதுக்கப்புறம் நான் அரிசி மாவு, உப்பு, தேங்காய் நார் எடுத்திருக்கேன். அரிசி மாவும் உப்பும் கலந்து தான் இந்த மீன் சட்டியும் இந்த தயிர் பானையும் நான் கழுவ போகிறேன். இதுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரப்போ, இந்த கம்பி நாரோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் சோப்பு போட வேண்டாம். சோப்பு கெமிக்கல் இந்த மண் சட்டியில் உள்ள ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ஸில் அந்த சோப்பு இருந்தால் அடுத்த முறை நம்ம சமைக்கும் போது அது நம்ம வயிற்றுக்கு தான் போகும். சாம்பல் இருந்தால் சாம்பல் போட்டு தேங்காய் நாரில் சுத்தம் பண்ணிக்கலாம். சாம்பல் இல்லாதவங்க அரிசி மாவும் உப்பும், தூள் உப்பும் எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி கழுவிட்டோன்னாவே போதும். இது 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சுக்கலாம். 2 நாள் இல்லாட்டி 1 நாளாவது வெயிலில் காய வச்சோன்னா இதில் இருக்கிற வாசம் எல்லாமே போயிடும். நீங்களும் மண் சட்டி வச்சுருந்தா எப்படி வாஷ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தெரியாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.